தொகுதி பங்கீட்டை பாஜக இறுதி செய்ய உள்ள நிலையில் வேட்பாளர் பட்டியலுடன் இன்று மாலை அண்ணாமலை டெல்லி செல்ல உள்ளார். இதுகுறித்து செய்தியாளர் பார்வையில் விவரிக்கிறார் செய்தியாளர் விக்னேஷ் முத்து. அவரிடம் பேசலாம். விக்னேஷ் முத்து, இன்னைக்குள்ள தொகுதி பங்கீட இறுதி செய்ய போறாங்க. ஆனா வேட்பாளர் பட்டியலை இன்னும் வெளியிடல தமிழகத்தின் சார்பாக. வேட்பாளர் பட்டியலை நம்ம எப்ப எதிர்பார்க்கலாம்? ராதா, பாரதிய ஜனதா கட்சியின் உயர் அதிகாரம் கொண்ட ஆலோசனை கூட்டம் என்பது இன்று காலை கமலாலயத்தில் சரியாக 10 மணிக்கு மேலாக தொடர்ச்சியாக நடைபெற்றது. தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, மத்திய இணையமைச்சர் எல் முருகன், ஹெச் ராஜா, அதேபோன்று தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி சீனிவாசன் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் தொடர்ச்சியாக இவர்கள் காணொலி வாயிலாக இங்கிருந்தபடியே பாஜக தேசிய தலைவர் JP நட்டாவுடன் அந்த ஆலோசனையை மேற்கொண்டார்கள். இந்த ஆலோசனையின் பொழுது தமிழகத்தில் தற்பொழுது பாஜக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கட்சிகளின் விவரம், அதேபோன்று தொகுதிகள் இறுதி செய்யப்பட்டு நேற்று ஒப்பந்தமாகி இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமாக அந்த 16 தொகுதிகள் எவை உள்ளிட்டவைகள் தொடர்பாக விரிவாக ஆலோசனை மேற்கொண்டு முடிந்துவிட்டது. தொடர்ச்சியாக இன்றைய தினம் தமிழ் மாநில காங்கிரஸ் மற்றும் OPS அணிக்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்க வேண்டும் என்பது தொடர்பாகத்தான் விரிவாக ஆலோசனையை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இதன் தொடர்ச்சியாக ஆலோசனை கூட்டத்தை நிறைவு செய்துவிட்டு தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி சீனிவாசன், ஹெச் ராஜா, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் தற்பொழுது கமலாலயத்திலிருந்து புறப்பட்டு சென்று விட்டார்கள். அவரிடம் நாம் கேட்கும் பொழுது இன்றைய தினமே இந்த கூட்டணி மற்றும் தொகுதி பங்கீடு என்பது இறுதி செய்யப்பட இருக்கிறது. ஏனென்றால் நாளை எங்களது வேட்பாளர் பட்டியல் இறுதி செய்யப்பட்டு உடனடியாக டெல்லி தலைமை வெளியிட இருக்கிறது. அதனால் நாங்கள் இன்று மாலையே டெல்லி புறப்பட்டு செல்ல இருக்கிறோம். அதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். ஒரு பக்கம் GK வாசன் தன் கேட்கக்கூடிய தொகுதிகள் முழுமையாக அவர் எதிர்பார்க்கக்கூடிய தொகுதிகள் கிடைக்காத பட்சத்தில் தான் நேற்றைய தினம் அந்த இழுபறி என்பதை நீட்டித்தது. பன்னீர்செல்வம் தரப்பை பொறுத்தமட்டில் 3 தொகுதிகள் கேட்டு 1 தொகுதிகள் வரை ஒதுக்குவதற்கு தான் பாஜக தயாராக இருக்கிறது. அதனால் அதிலேயும் ஒரு இழுபறி நீட்டிக்கிறது. ஆனால் இன்று மாலை எப்படியும் அந்த இருவருக்கும் இருக்கக்கூடிய தொகுதிகளை பகிர்ந்தளிப்பதற்கு பாஜக தலைமை திட்டமிட்டிருக்கிறது. முன்னதாக இவர்களிடம் தொலைபேசி வாயிலாகவே பேசி முடித்துக் கொண்டார்கள். ஏனென்றால் நாளை இந்த வேட்பாளர் பட்டியலை அவர்கள் வெளியிட வேண்டும். அதனால் இன்னும் சற்று நேரத்தில் இந்த ஒப்பந்தம் என்பது தமிழ் மாநில காங்கிரஸ், பாஜக, அதே போன்று பாரதிய ஜனதா OPS அணியிடம் ஒப்பந்தம் அதிகாரப்பூர்வமாக கையெழுத்தாக இருக்கிறது. அண்ணாமலை உள்ளிட்டோர் இந்த ஒப்பந்தம் முடிந்த பிறகு டெல்லி பயணம் மேற்கொண்டு தேசிய தலைவர்களை சந்திக்கிறார்கள். நாளை பாஜகவின் மத்திய தேர்தல் குழு கூட்டம் நடைபெற்று தமிழகத்திலிருந்து பாஜக சார்பில் போட்டியிடும் முக்கிய நபர்களின் அந்த வேட்பாளர் பட்டியல் வெளியாக இருக்கிறது. இதில் அண்மையில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்டோரின் பெயர் பட்டியல்கள் முழுமையாக இடம்பெற்றிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. நயினா நாகேந்திரன் உள்ளிட்டோர் ஏற்கனவே நெல்லை தொகுதியில் அதிகாரப்பூர்வமாக தங்களுடைய அந்த தேர்தல் பணிகளை தொடங்கிவிட்டார்கள். இதனால் இன்று தொகுதி இறுதி செய்யப்பட இருக்கிறது. மாலை மூத்த தலைவர்கள் டெல்லி பயணம் மேற்கொள்ள இருக்கிறார்கள். நாளை வேட்பாளர் பட்டியல் அதிகாரப்பூர்வமாக வெளியிட இருப்பதாக பாஜக தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ராதா, நிச்சயமாக விக்னேஷ் முத்து, பாஜக தரப்புல இருந்து அவங்களுடைய வேட்பாளர் பட்டியலை நாளைக்கு எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி விக்னேஷ் முத்து.